இந்த 3 பேசிக்கான விஷயங்களை கவனிக்காம உங்க வீட்டுக்கு ரூஃப் கான்கிரீட் போடவே கூடாது. முதல் விஷயம், ப்ராப்பரான கியூரிங் முடிஞ்சு ரூஃப் கான்கிரீட் போட ஷட்டர் அடிக்கும் போது கான்கிரீட் போர் பண்றதுக்கு முன்னாடி சீலிங் ஹைட்டா கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னா கான்கிரீட் போட்ட அப்புறம் மாத்த முடியாது. பில்டிங்கோட ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டிக்கும் அழகான லுக்குக்கும் சீலிங் ஹைட் சரியா இருக்கணும். ரெண்டாவதா கவனிக்க வேண்டியது எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ், அதாவது ஃபேன், ஸ்பாட்லைட் பாக்ஸ் பாயிண்ட்ஸ், ஹூக் பாயிண்ட்ஸ், சிசிடிவி லைன் மாதிரி விஷயங்கள். மெயின் இபி கேபிள் இன்லெட் லைன் எங்க வரப்போகுது, டிபி பாக்ஸ் எங்க வைக்க போறோம்னு பார்த்து அதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்களான்னு செக் பண்ணணும். மூணாவதா எலிவேஷன்ல நீங்க பிளான் பண்ண மாதிரி ஸ்கைலைட் ஓபன், ஸ்லாப் ஒர்க்னு ஏதும் இருந்தா அதுக்கு ஏத்த மாதிரி ஷட்டரிங் பண்ணிருக்கோமான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இதுல ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டா ஆஃப்டர் கான்கிரீட் சேஞ்ச் பண்ண முடியாது. அப்படியே மாத்தணும்னு நினைச்சாலும் அதோட காஸ்ட் அதிகமா இருக்கும். நீங்க நினைச்ச மாதிரி உங்க வீட்டை அதுவும் டென்ஷன் ஃப்ரீயா உறுதியா கட்டணும்னா நாச்சியார் கன்ஸ்ட்ரக்ஷன் கிட்ட பொறுப்பை கொடுத்திடலாம். A to Z எல்லாத்தையும் கவனிச்சு சூப்பரா வீட்டை கட்டி உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம்.